அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் இன்று பல்வேறு அமைப்பினர் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுடன் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழ்நாடு ஆதி ஆந்திரா ஆல் இந்தியர் மகாசங்க தலைவர் திரு இஸ்ரேல், செயலாளர் திரு பாலாஜி மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ராமசாமி ஆகியோர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து RK நகர் தொகுதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். திமுகவைச் சேர்ந்த தூத்துக்குடி மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் திரு அருள்ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்ட திமுக வர்த்தகணி அமைப்பாளராகிய நான் திமுகவிலிருந்து விலகி அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்துள்ளோம். அம்மாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் சார் அவர்களை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதே எங்களது முழு பணியாக எடுத்து தேர்தல் பணி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்செந்தூர் நகர விடுதி உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு தங்கராஜ், துணைத் தலைவர் திரு சந்திரன், பொருளாளர் திரு ரமணி, உறுப்பினர்கள் திரு அன்னம் சந்திரசேகர், திரு மணிகண்டன் ஆகியோர் திமுகவில் இருந்து விலகி திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வின் போது அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர் திரு சித செல்லப்பாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். RK நகர் தொகுதிக்கு உட்பட்ட 47வது வார்டு பாரதி நகரைச் சேர்ந்த திரு ரவிக்குமார் தலைமையில் 30 பேர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்திய தவ்ஹீத் ஜமாத் தேசிய தலைவர் திரு SM பாக்கர், துணைத் தலைவர் திரு I முகமது முனீர், பொதுச் செயலாளர் திரு A முகமது சித்திக், துணை பொதுச் செயலாளர் திரு M முகமது ஷிப்லி, பொருளாளர் திரு AJ பீர்தோஸ், மாநில செயலாளர் திரு தக்வா மைதீன் ஆகியோர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். வருகின்ற RK நகர் இடைத்தேர்தலிலே அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களை ஆதரிப்பதென்று இந்திய தவ்ஹீத் ஜமாத் தன்னுடைய ஆதரவை நேரடியாக தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் RK நகரில் அவர்களுக்கு வாக்களிப்பதற்காக இந்திய தவ்ஹீத் ஜமாத் களமிறங்கி போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார், பொதுச் செயலாளர் திரு GS செல்வராஜ், மாநில அமைப்பு செயலாளர் திரு CMT ராஜா மற்றும் நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் திரு உடுமலை K ராதாகிருஷ்ணன் உடனிருந்தார். RK நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகம் எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிப்பதை நேரடியாக அவரை சென்று எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். RK நகர் தொகுதியிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் அத்தனையுமே நிறைவேற்றிட டிடிவி தினகரன் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே அவருடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உருவாக்கியதற்காக எங்களுடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகளும் தேர்தல் பணியாற்றிட தயாராக இருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே அவர் வெற்றி நிச்சயமாக 50,000 வாக்குகள் குறைவில்லாமல் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு AV ராஜா 20க்கும் மேற்பட்டோருடன் பேரவையிலிருந்து விலகி திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தாய் கழகத்தில் இணைந்தார். இந்த சந்திப்பின் போது சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு வெங்கடாச்சலம் MLA, சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். தீபா பேரவையில் போய் இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டுக்காரர் திமுகவோட தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு சரியில்லாத ஒரு இதாக இருந்ததுனால நாங்கள் அதில் கலைச்சிட்டு எங்கள் மேற்கு மண்டலத்திலிருந்து 10,000 பேர் டிடிவி அண்ணன் தலைமையில் இணையத்து துணை பொதுச்செயலாளர் தலைமை இணையத்துக்காக வந்திருக்கோம். இப்போ RK நகரில் ரெட்டலை முடக்குனது ஓபியனுடைய சதிங்கிறதுனால எங்களுக்கு அது ஒரு பக்கம் பிடிக்கல. அதனால் அண்ணனை சந்தித்து நாங்கள் ஒரு 10,000 பேர் இதில் தாய் கழகத்தை இணைகிறோம். அகில இந்திய கிறிஸ்தவர்கள் விடுதலை முன்னணி நிறுவன தலைவர் திரு ராயல் T தேவகுமார் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் திரு
IS இன்பதுரை MLA உடனிருந்தார். எங்களுடைய அகில இந்திய கிறிஸ்தவர்கள் விடுதலை மணி சார்பாக தினகரன் அவர்களை சந்தித்தோம். எங்களுடைய ஆதரவை நாங்கள் அனைவரும், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் அவருக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் நாங்கள் அவருக்கு வழங்கியுள்ளோம். நாங்கள் RK நகர் முழுவதும் கிறிஸ்தவ மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க நாங்கள் புறப்பட்டுள்ளோம். RK நகர் தொகுதி 38வது வார்டை சேர்ந்த திரு முகவை ஜெயராமன் கழக துணை பொதுச் செயலாளர் திரு TTV தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் உடனிருந்தார். விஐபி ஏரியாவை வடசென்னை ஆக்குனதே நம்ம புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். அவங்க வந்த பிறகு தான் இங்கே செல்வமும் சிறப்பும் நல்லா நீட்டாக இருக்குது. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. RK நகர் தொகுதியில் லைட்லேருந்து குடிநீர்லேருந்து அத்தனையும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குதுன்னு சொன்னால் அது அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய இது தான். தினகரன் அவங்களை ஜெயிக்க வச்சு ஒரு உட்கார வச்சு நம்ம இதை வெற்றிகரமாக முடிக்கணும்னு சொல்லி அவரை ஜெயிக்க வச்சு காட்டுவோம். தனக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.